கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தியாளருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதரி சோபியா லென்சி அவர்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க அவர்கள் இசைந்து நம்மத்திடம் இருக்கிறார்கள். கடந்த வருஷத்திலேயும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த கிறிஸ்துமஸ்க்கு முந்தின வாரத்தில் அவர்கள் கொடுத்தார்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த ஆண்டும் கர்த்தருடைய கிருபையினால போன வாரம் பாஸ்டர் லென்சி அவர்கள் 9ஆக இருந்தது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவங்க சற்று சுமீனத்தின் நிமித்தமாகவும் யூத் கேம்ப் விஷயமாகவும் அவர்கள் நம்மோடு இருக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக அன்பு சகோதரி சோபியா அவர்களை நம்மத்தின் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். 2வது ஆராதனையிலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். இந்த முதல் ஆராதனையில ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி வந்திருக்கிற அன்பு சகோதரி அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக, தாய்மார்கள் உங்கள் சார்பாக அவர்களை வரவேற்கிற மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தைகளை கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே சபை மக்களாகிய உங்கள் எல்லாரையும் பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த சிறப்பு தாய்மார்கள் ஞாயிறு ஆராதனையில என்னை கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி அழைத்த அருமையான போதகர் அவர்களுக்கும், போதகர் அம்மா அவர்களுக்கும், குழந்தைகளுக்கும், அருமையான சபை மக்களாகிய மக்களுக்கும், விசேஷமாக தாய்மார்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் மத்தியில மகிமைப்படுவாராக. ரொம்ப லாக்டவுன் பீரியட், ஹல்லேலூயா, எவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஒருவரை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, சந்தோஷமாக பேசிக்கொள்ள முடியல. ஆனா கர்த்தர் எல்லாவற்றுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் புது வருட நாட்களுக்கு உள்ளதாகவே கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு வெடிவு காலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நிலைமையோடு நாம் புது வருடத்துக்குள் நுழைய கர்த்தர் நம்மை அனுமதிக்கவில்லை. ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். சொல்ல போன கிருபையாய் நாட்களை அவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நன்றி நிறைந்த இதயத்தோடு ஹல்லேலூயா அந்த நாள்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஒரு விசை எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே, மக்களுடைய சத்தத்தை கேட்க அதற்கு அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தாங்க. மீதியான எல்லா நேரங்களையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்கள் செவிகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக. உன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு குணத்தை ஆண்டவரே இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுங்க ஏசப்பா. அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே? பக்கம் 318. ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிக்கலாம். ஹல்லேலூயா. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். இந்த வசனத்தை பார்க்கும்போது பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், அலங்காரத்தை விரும்புகிறவர்கள். இது விசேஷமா தாய்மார்களுக்கு என்று உள்ள ஆராதனை. தாய்மார்களை போக்கஸ் பண்ணி பேசுறோம். அதனால ஆனா உங்களுக்கும் அது எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப பெண்கள் என்ன பண்றோம், அலங்காரத்தை நம்ம அதிகமாக விரும்புகிறோம். என்னென்ன அலங்காரம் நீங்க போட்டிருக்க, நம்ம ஹேர் ஸ்டைல், நம்மளுடைய அழகான நகைகளை அணிந்து கொள்கிறோம். இருக்கிறதுலயே நம்மகிட்ட இருக்கிறதுல என்ன பண்றோம், நல்ல விலை கூடின வஸ்திரங்களை உடுத்தி நம்ம அழகுபடுத்திக் கொள்ளதான் எல்லா பெண்களும் என்ன செய்யறோம், நம்ம விரும்புகிறோம். ஹல்லேலூயா. தேவனும் இப்படிப்பட்ட அலங்காரங்கள் நமக்கு தேவையே இல்லை என்று வேதத்துல சொல்லப்படுற. அப்படி இல்லை, இருந்தது என்றால் இங்க போட்டிருக்கும் புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு தேவையே இராமல். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அலங்கரிப்புகள் நமக்கு தேவை. நம்ம பார்க்க எப்படி இருக்கணும், பிரசன்டபிளா இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும். அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆனால் அந்த அலங்கரிப்பு மட்டுமே நம் நோக்கமாக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த வேதத்துல இங்க போடப்பட்டிருக்கிற அலங்காரமா இராமல்
தகுதியான அர்த்தம், சரியான அர்த்தம். புறம்பான அலங்கரிப்பு தான் உலக பிரகாரமான பெண்களும் செய்கிறார்கள். நல்லா பண்ணிக்கிறாங்க, நல்லா உடுத்துக்கிறாங்க, அழகழகாக என்னென்ன டிசைன்ஸ் வருதோ, என்னென்ன மாடல்ல என்னென்ன நகை வருதோ, என்னென்ன ட்ரெஸ்ல வித்தியாசங்கள் வருதோ அத்தனையும் தங்களிலே அவங்க என்ன பண்ணி பார்க்காங்க, செய்து கொண்டு அழகுபடுத்திக் கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பிரியமான தேவஜனமே, அப்படியே ஆண்டவரை சேவிக்கிற நாமும் இருந்தால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. புறம்பான அலங்கரிப்பு தான் நம்முடைய ஒரே குறிக்கோளா இருக்கும் என்றால் அவர்களைப் போலதான், அவர்களில் ஒருவராக தான் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், எண்ணப்படுவோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இது புறம்பான அலங்கரிப்பு, இது உலகத்தவர்கள் செய்து கொள்கிற அலங்கரிப்பு. தேவ பிள்ளையே, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தாய்மார்களே, இந்த புறம்பான அலங்கரிப்பு மட்டும் அலங்காரம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமானது என்ற அலங்காரத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை தான் இந்த வேத பகுதியில நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதே பகுதியில 4வது வசனத்தை பார்க்கிறோம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும், வாசிங்க, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாய் நிர்ணயித்து மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் அல்லேலூயா. அப்ப புறம்பான அலங்கரிப்பு என்று ஒன்று உள்ளது, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்கரிப்பு என்று ஒன்று உள்ளது. அல்லேலூயா. புறம்பான அலங்கரிப்பு யார் வேணாலும் எங்க வேணாலும் செய்து கொள்ள முடியும். ஒரு பியூட்டி பார்லர்ல போய் நீங்க 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும், உள்ள போற மாதிரி வெளியே வர மாட்டோம், நமக்கே நம்ம அடையாளம் தெரியாது. அல்லேலூயா. விதவிதமான மேக்கப் போட்டு இப்படி போனவங்களா இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஆளை மாற்றி அழகாக கொடுக்கக்கூடிய பியூட்டி பார்லர் இன்னைக்கு நிறைய இருக்குது. நீங்க பியூட்டி பார்லரே போவான எல்லாம் ஆன்லைன்ல நம்ம கொடுத்துக்கிறோம். நீங்க உங்க விருப்பப்படி நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அழகு சாதன பொருட்கள் ஆன்லைன்ல ஏகப்பட்ட அழகு சாதன பொருட்கள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பிரியமான தேவஜனமே, இந்த புறம்பான அலங்கரிப்பு எல்லாரும் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் விலையே பெற்றதாக இருக்கிற அந்த அலங்கரிப்பை எங்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேதாகம புத்தகத்தில் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமம் மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புறம்பான அலங்கரிப்பு நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெளிப்புறத்தை இந்த சிஸ்டர் எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, சீக்கிரமா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஆனா அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், என் தேவன் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறார். தேவன் விரும்புகிற விலையேற பெற்ற அலங்கரிப்பை உங்கள் இருதயத்தில் நீங்கள் செய்து கொள்ளாவிட்டால், கிறிஸ்து இயேசு மணவாளனாய் வெளிப்படும் போது மணவாட்டியாகிய நீங்கள் அவருக்கு முன்பதாக அலங்காரமற்றவர்களாய் அலங்கோலமானவர்களாய் நாம் காணப்படுவோம். பிரியமான தேவஜனமே, நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய மணவாளனுக்கு மணவாட்டியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மணவாட்டியாகிய தேவ சபை கர்த்தர் விரும்புகிற அலங்காரத்தை பண்ணிக்கொண்டால் மட்டுமே அல்லேலூயா கிறிஸ்துவின் நாள் வெளிப்படும் போது நாம் தகுதி உள்ள பாத்திரமாக காணப்படுவோம். எத்தனை பேர் இந்த அலங்காரத்தை செய்து கொள்ள எனக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம் என்ற தலைப்பின் கீழே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம் என்பது ஒரு 3 குணாதிசயங்களை உள்ளடக்கியது. அதையும் இதே வேத பகுதியில் தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம் என்ற ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால், 3வது அதிகாரம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அனைத்து நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நடக்க நடக்கன்னு சொல்றோமே, நடக்கை என்றால் என்ன? நடக்கை எதை உள்ளடக்கியது என்று சொன்னால்தான் நம்ம அதை கடைபிடிக்க வசதியாக இருக்கும். அதே அதிகாரத்திலே 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்தப்படி மனைவிகளே, அல்லேலூயா, அந்த நடக்கைனா என்னங்க? நடக்கை என்பது 2 காரியங்களை உள்ளடக்கியது. நீங்க டைரி இருந்தா தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டுல போய் தியானிக்க உங்களுக்கு வசதியா இருக்கும். நடக்கை என்பது முதலாவது என்னமா நடக்க? அது என்னுடைய கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படினுமா? சொந்த புருஷனுக்கு. ஏன் ஆண்டவர் சொந்த புருஷனுக்கு சொல்றாங்கன்னா, உலகத்துல எல்லார் பேச்சையும் நம்ம கேட்போம். அம்மா அவங்க சொன்னாங்களா, சரிங்க மம்மி, உடனே செஞ்சிடறேன். என்னுடைய பிரியமானவர்கள், என்னுடைய அக்கா, சகோதரி, என்னுடைய அண்ணன், யார் என்ன சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரக்கா உடனே கேட்டுருவோம். ஆனா யாருக்கு மட்டும் கீழ்ப்படிய மாட்டோம். சும்மா உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய நேரங்கள்ல இந்த தவறை நாம் செய்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரின் நாள் நம்மோடு கூட இடைப்படுவோம். சொந்த புருஷனுக்கு நீ முதல்ல கீழ்ப்படி. அதுதான் என் பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம். அல்லேலூயா. எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல என் சொந்த புருஷனுக்குன்னா, ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா நம்ம ஆண்டோட போய் கேள்வி கேட்போமா? ஆண்டோட போய் நம்ம கேள்வி கேட்போமா? ஆனா இன்னைக்கு நேரம் நாட்கள் மாறிச்சு. ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்? கேள்வி. ஆனா பைபிள், இந்த வேதாகமம் தாங்க நமக்கு அளவுகோல். அவர் எதையும் செய்ய வல்லவர். அவரிடத்தில் நான் கொஞ்சம் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் சர்வவல்லமை உள்ளவர். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்னா எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய வல்லமை உள்ளவர். அப்ப அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு கீழ்ப்படிக்கிறது போல உன் சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில பழிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். சொல்றது சில நேரங்கள்ல அவர் சொல்றது சில ஒத்து வராம இருந்தாலும் கீழ்ப்படிச்சிருங்க. கீழ்ப்படிச்ச தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்ததின்படி என் கணவருக்கு நான் கீழ்ப்படிச்சிட்டேன். அவர் மூலமாக செய்யப்படுகிற அத்தனை காரியங்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தருவது உம்முடைய பொறுப்பப்பா, உம்முடைய பொறுப்பாண்டவரே என்று சொல்லும் பொழுது அவருடைய காரியங்களை வாய்க்கப்படுவது கர்த்தருடைய வேலை. ஆனா நிறைய நேரங்கள் ஆண்டவர் பொறுப்பை நான் எடுத்தறனாலதான் இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியல. நடக்கை என்றால் என்ன? அது என்னுடைய கீழ்ப்படுதலை உள்ளடக்கியது. அதனால ஒரு பொறுத்து நடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் என் கணவர் என்னை நம்பி எனக்கென்று பிரத்யேகமாய் கொடுத்த என் கணவர் ஒருவேளை என்னுடைய எதிர்பார்ப்புக்கு அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் எனக்கு தந்த கணவர் என்று கனப்படுத்தி நான் கீழ்ப்படிய போகிறேன். அதன் மூலமாய் ஒரு ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள போகிறேன். என் கணவரை, என் பிள்ளைகளை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள போகிறேன். அல்லேலூயா. சரி, நடக்கை என்பது என்ன? 2வதுல வருது. 3வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய பின்பகுதி, பயபக்தியோடு கூடிய. அல்லேலூயா. 2வது என்னது? பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை. மிக வேகமாக வாசிச்சு போயிடும்ல. நானும் அப்படிதான் வாசிச்சுட்டு இருந்தேன். இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை, பயபக்தியோடு கூடிய உங்கள். ஆனால் இந்த வேத வசனங்களை ஆயத்தம் பண்ணும் போது ஆவியானவர் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஹல்லேலூயா. பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்க்க வேண்டும். பயபக்தினா என்னங்க? ரெவரன்ஸ். ஆங்கிலத்தில் அதுக்கு சொல்லப்பட்டிருக்க இணையான வார்த்தை ரெவரன்ஸ். அதாவது பயம் கலந்த ஒரு மரியாதை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கணவன்கிட்ட பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கு? சாதாரண மரியாதையை கொடுக்கறதே நிறைய நேரங்கள்ல கேட்டு வாங்க வேண்டியது இல்லையா? ஆனா பைபிள் சொல்லுறது, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பயம் கலந்த ஒரு மரியாதை நம்முடைய கணவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். அதற்கு பின்பதாக அடுத்தே சொல்லப்படுகிறது உங்கள் கற்புள்ள. கற்புள்ள என்றால் யார் கற்புள்ள ஒரு ஸ்திரீன்னு சொல்லுவோம்? திருமணத்துக்கு பெண் பார்க்கிறோம். எந்த ஸ்திரீயை நாம் திருமணம் செய்ய விரும்புவோம்? எந்த கன்னிகையை நாம் விரும்புவோம்? கற்பா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். சிம்பிளா சொல்லப்போனா, புரியுற லாங்குவேஜ்ல சொல்லப்போனா, ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணா இருக்க வேண்டும். தன்னை கற்பை அவள் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனை தான் எந்த ஆண்மகனும் திருமணம் செய்து கொள்ள விரும்ப. அந்த வார்த்தையை கர்த்தர் இங்கு நமக்கு
வாழ்க்கை வாழ்கிற தாய்மார்களா நம்ம இருக்கணும். அதுதான் சொல்றாங்க நடக்கை அடுத்து. இதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை என்றால், நடக்கை என்பது என்னங்க? ஏதோ ஒரு நேரம் காலையில செஞ்சுட்டு சாயந்தரம் செய்யாம இருக்கிறது இல்ல. என் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒரு வாழ்க்கை அது. நடக்கை என்பது என்ன? என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா இருக்கிற தருணங்கள் மட்டுமல்ல, அல்லது எனக்கு மனசுக்கு பிடிச்சதை என் கணவன் செஞ்சுட்டு அன்னைக்கு ஒரு மரியாதையை பார்க்கணும். உதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, ஒரு 5000 ரூபாய் பட்டு நீங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்க, நல்ல கலர், யார்ட்டையுமே இல்லாத நியூ டிசைன். கேட்ட உடனே ஒரு கலர் என்ன பண்ணிட்டாரு, வாங்கி கொடுத்துட்டாரு. அன்னைக்கு அவருக்கு கவனி கிடைக்கிற கவனிப்பை பார்க்கணுமே. காலையில போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு, நிறைய பேரோட முகத்தை சிரிப்பை பார்க்கிறேன். அதான் உண்மை. காஃபி கேட்க முன்னாடியே காஃபி வந்துடும். குடிக்கல, பரவாயில்ல, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அல்லேலூயா. அம்மா நான் டயர்டாவே இல்லம்மா, இல்ல குடிங்க குடிங்க. காஃபி, சில பேர் பூஸ்ட், சில பேர் ஹார்லிக்ஸ். காலையில நைட்டு மத்தியான சாப்பாடு எல்லாம் ஆன் டைமுக்கு போயிடும். என்னங்க வேணும், விழுந்து விழுந்து கவனிப்போம். அடுத்த நாள் எங்க மாமியார் எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வராங்கம்மா, ஒரு வாரம் நம்மளோட தான் என்ன பண்ண போறாங்க, தங்கி இருக்க போறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து பாவம் அந்த மனுஷனுக்கு கிடைக்கிற அப்ப மரியாதையை பார்க்கணும். காஃபி கேட்டா கூட காஃபி வராது. போய் எடுத்து குடிச்சுக்கோங்க, சும்மா தானே இருக்கீங்க, போய் போட்டுக்கோங்க. யாரும் என்ன கேட்காம உங்க அம்மாவை. இது ஒரு விஷயம். இது மாதிரி நமக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சுட்டா, பிரியமான தேவ பிள்ளைகளை, இது நடக்கை அல்ல. எனக்கு ஆவியில நான் சந்தோஷமா இருக்கும் போது, எனக்கு பிடித்ததை என் கணவன் செய்யும் போது அவரை நன்னா பாத்துக்கிறது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப சுலபம். ஆனா ஆண்டவர் அதை இங்க சொல்லல. இது நடக்கை. உன்னோட வாழ்நாள் முழுவதும் ஏதோ உனக்கு சந்தோஷமா இருக்கிற தருணங்கள் மட்டுமல்ல, உனக்கு பிடித்ததை கணவன் செய்கிற நேரம் மட்டுமல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் பயபக்தியோடு கூடிய, ஹல்லேலூயா, யாரும் உன்னை பார்த்து குறை சொல்ல முடியாத வாழ்க்கை உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றால், நீயும் போதனையின்றி உன் கனவுகளை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இப்ப ஏன் இன்னும் நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியலன்னா, அங்க அவங்க மேல மிஸ்டேக் இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனா நல்லா இருக்கிற என்னால ஆதாயப்படுத்திக் கொள்ள முடிஞ்சிருக்கணும்ல. ஆனா ஏன் முடியலன்னா, என் வாழ்க்கையின் சில பகுதிகள்ல நான் தவறி போயிருக்கிறேன். தவறி போய் இந்த காலையில் ஆகினோம். அதை தான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த பகுதியை நான் சரி செய்து கொள்ள என் கணவனுக்கு நான் முதலாவது என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படிய. இரண்டாவது பயபக்தியோடு கூடிய. பயபக்தியானது பயம் கலந்த மரியாதை. யாரும் என்னை பார்த்து எந்த சூழலை குறை சொல்ல முடியாத, அல்லேலூயா, வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு கட்டத்தில் அல்லப்பா எனக்கு பிடிச்சமானது நடக்கும்போது உங்களுக்கு கொடுக்க இல்ல. என் வாழ்க்கை இறுதி வரை எனக்கு என்ன என் கணவர் செய்தாலும், என் வாழ்வின் இறுதி வரை இந்த குணத்தை நான் தொடரும் போது, அதுதான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரமா இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, அப்படிப்பட்ட பெண்களாக நீங்க இருந்தா உங்க பிள்ளைகளையும் உங்கள் கணவரையும் போதனையின்றி நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரமா இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 4வது வசனத்தை வாசிங்களேன். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இன்னொரு அந்த வசனத்தை வாசிக்குமா? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாந்தமும் அமைதலுமாகிய ஆவியாகிய ஒரு அலங்காரம். இந்த சாந்தம் என்ற குணத்தை பற்றி சொல்லப்படும் போது அதற்கு வேதத்துல ஒரு டெபினிஷன் என்று ஒன்று இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் அந்த சாந்த குணத்தை ஒரு தன்மையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அது என்னவா? அந்த 4வது வசனத்துல பார்க்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு குணம். இது இந்த சாந்த குணம் எங்க மறைஞ்சிருக்கும்? இருதயத்துல. அப்ப எது ஒரு மறைந்திருந்து பலன் கொடுக்கிற ஒரு அற்புதமான காரியத்துக்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, விதை. அல்லேலூயா. நம்ம ஒரு விதை என்ன பண்றோம்? நிலத்துல மண்ணுல ஊன்றி வைக்கிறோம். நீங்கள் போட்ட அந்த மாங்காய் விதையா இருந்துச்சு அப்படின்னா மாமரம் உடைக்கும். என்ன விதை போட்டீங்களோ அதுக்கு தகுந்த கனிய, அதுக்கு தகுந்த பலன் அது என்ன பண்ணுது? கொடுக்கிறது. அந்த விதை என்ன பண்ணுறது அப்படின்னா வளருகிறது. வளரும் போது இந்த விதை முதலாவதாக எப்படிப்பட்ட தரமுள்ளதா இருக்கணும்? முதலாவது அந்த விதை எப்படி இருக்கணும்? ஜீவனா இருக்கணும், ஜீவனுள்ளதாக இருக்கணும். ஒரு செத்த விதையாக இருந்தால் அது பலன் கொடுக்க முடியாது. சோ விதையினுடைய தன்மை முதலாவது ஜீவன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த விதை வளர
வெளியில. அப்ப விதை வளர்வதற்கு இரண்டு முக்கியமான விதையின் தன்மை என்ன அப்படின்னா, அது ஜீவனோடு இருக்கிறது, அதே சமயத்துல அது உடைக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. சாந்த குணத்தை கர்த்தர் இதோட தாங்க ஒப்புறாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் விரும்புகிற இரண்டாவது அலங்காரம் என்ன தெரியுமா? சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும். சாந்த குணம்னா என்ன? நான் ஜீவனோடு இருக்கணும், கர்த்தருக்குள்ள நான் ஜீவனோடு இருக்கணும், அதே சமயத்துல நான் மரிக்கவும் செய்ய வேண்டும். எப்படிங்க ஒரே சமயத்துல ஜீவனோடு இருக்க முடியும், அதே சமயத்துல மரிக்கவும் முடியும்? நான் ஜீவனோடு இருக்கணும், அதே சமயத்துல எனக்குள்ள இருக்கிறதான நான் என்ற சுயம் அது உடைக்கப்படும். ஹalleluya. அநேக நேரங்கள் நம்ம சுயம் வெளியே வந்துருது இல்ல, அநேக நேரங்கள் நம்ம சுய வெளியில வந்துருது இல்ல. அழகா மேக்கப் பண்ணிக்கிறோம் வெளியில, ஆனா இருதயத்துல இந்த அலங்காரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதயத்துல இந்த குணங்கள் எல்லாம் நம்ம இல்லாம வெளியில நீங்க எவ்வளவுதான் அலங்காரமா இருந்தாலும் மக்கள் வேணா உங்களை பார்த்து அழகுன்னு சொல்லலாம், என் தேவன் சொல்ல மாட்டார். அவர் பார்வையில் நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோம். சகலமும் அவர் முன்பதாக வெளியரங்கமாய் இருக்கிறது. நியாயத்தீர்ப்பின் நாளில் நாம் வெட்கப்பட்டு போவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலாவது, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகளை நீ தெரிந்து கொண்டால் நலமாய் இருக்குமே. நானும் என் தேவனுடைய வருகையின் நாள்ல சொல்ல முடியுமே, ஹalleluya, அவர் என் நேசர், நான் அவருடையவர். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னை பழுதொன்றும் இல்லை என்று என் கர்த்தரனை பார்த்து புகழப்படக்கூடிய அழகினில் வேண்டும் என்றால் இந்த சுபாவத்தை நான் வளர்த்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். நான் ஜீவனோடு இருக்கிற அதே சமயத்திலே என் சுயம் அது முற்றிலுமாய் உடைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே பலிபீடத்திலே என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து, என் மேல தப்பு இல்லை அப்படின்னா, தப்பு இல்லைனாலே நான் என்ன பண்ணிடுவேன்? யாராவது என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என் மாமியாரோ என்னுடைய நாத்தனாரோ என்னுடைய மருமகளோ என்னுடைய கணவனோ என் பிள்ளைகளோ என் மேல தப்பு இல்லை ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்பயே நான் என்ன பண்ண மாட்டேன். தப்பு இருந்தா ஒன்னும் சொல்ல மாட்டேன். தப்பு இல்லைன்னா நான் வருது. எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? எப்படி நீங்க என்னை பத்தி இப்படி? நான் தப்பு செஞ்சா அமைதியா இருப்பேன், அப்பயே அதை போராடுவேன். ஆனா தப்பு இல்லைன்னா எதிர் பேசினவங்க முடிஞ்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு 2000, என் சுயம் உடைக்கப்படல, என் சுயம் உடைக்கப்படல. நான் என்ன பண்றேன்? எனக்குள்ள என்ன, ஏன் என் சுயம் உடைக்கப்படலன்னா, கலாத்தியர் 5 நம்ம வாசிக்கிற மாம்சத்தின் கிரியைகள் 17 குணாதிசயங்கள் பொறுக்கப்படும். பொறாமை, களியாட்டு, விபச்சாரம், மேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பகைகள், சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள் எனக்குள்ள குடிகொண்டிருக்கிறனாலதான் எனக்கு என்ன இல்ல, என் சுயம் உடைக்கப்பட நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். பிரியமானவர்களே, நீங்க மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் அது உங்களை நீங்க உயிரோடு தான் இருப்பீங்க, ஆனா உங்களுக்குள் ஜீவன் இருக்காது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமுமாம். ஏங்க என் சுயத்தை விட்டு கொடுக்க முடியல? மாம்ச சிந்தையாய இதயம் நிரம்பி இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், இது மறைந்திருக்கிற குணம். பிரியமான தேவ பிள்ளையே, சாந்தமும் அமைதலுமாகிய குணத்தை நீ இருதயத்தில் மறைத்து வைத்திருந்தால் மட்டுமே நீ என்னை வெளிப்படுத்த முடியும். உன்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அலங்காரத்தை தான் நான் உன்னை விரும்புறேன். ஹalleluya. அந்த சாந்தமும் அமைதலுமாகிய குணம் என்ற அலங்காரம் உனக்கு இல்லை என்றால் நீ என்னை வெளிப்படுத்த முடியாது. நம்ம யாரை வெளிப்படுத்தணும்? கர்த்தரை வெளிப்படுத்தணும். என் நோக்கம் எல்லாம் யாரை வெளிப்படுத்துறதா இருக்கணும்? அதுக்கு என்ன குணங்கள் மறைத்திருக்க வேண்டும்? சாந்தமும். சாந்தம் இருந்தா அமைதல் தன்னை போல வந்துடும். ஹalleluya. சாந்தம் இருந்தா படபடக்க மாட்டேன். எந்த பிரச்சனையிலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை அமைதியாக இருக்க வைப்பது என்னுடைய சுயம் செத்தால் மாத்திரம்தான் நான் அமைதியாக இருக்க முடியும். அந்த அமைதி என் உடலுக்கு ஜீவன். அதுவே என் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரமா இருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அவதூறாக பழி சொல்றாங்களா, உங்களை குடும்பத்தார் பழி சொல்றாங்களா, உடனே பொறித்து தள்ளிடாதீங்க. சாந்தமா இருங்க, அமைதலா இருங்க. நம்முடைய ஆண்டவர், நாம் சேவிக்கிற ஆண்டவர், அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். அவரிடத்துல நம்ம என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ளணுமா? ஹalleluya. இந்த அலங்காரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக ஒரு அலங்காரத்தை இதே வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே சாரா ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாமல் இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளையாக ஹalleluya. நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருக்கிற ஒரு அலங்காரம். என்ன மூன்றாவது அலங்காரம் என்னது? நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருக்கிற ஒரு அலங்காரம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஆபத்துகள் நிறைந்தது.
அந்த அலங்காரத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தாய்மார்களுக்கு தான் பயம் ஜாஸ்தி. ஐயோ, வெளியே என் கணவர் போயிருக்கிறாரு, யாருக்கு தூக்கம் வராது? பிள்ளை வீடு வந்து சேர வரைக்கும் யாருக்குமா தூக்கம் வராது? தாய்மார்களுக்கு தான் தூக்கம் வராது. கணவன் போயிருக்கிறார், பத்திரமா வரணும். என் பிள்ளை போயிருக்கான், அவனுக்கு எந்த ஒரு விபத்தும் வர, ஒரு காய்ச்சல் வந்துட்டா நம்ம நினைவுகள் போகிற பல விதங்கள நினைவுகள் உண்மைதானே? அது இந்த கொரோனா சீசன்ல சொல்லவே வேண்டாம். சாதாரணமா பிள்ளை தூங்கினா கூட அம்மாடி வந்துடக்கூடாதே ஏசப்பா கண்ணீரோடு ஜெபம் பண்றோம். தாய்மார்களுக்கு தான் பயம் ஜாஸ்தி. எத்தனை பேர் என்னோட கூட ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் உலகத்துல எத்தனை ஆபத்து வரட்டுமே எதற்கும் பயப்படாதிருக்கிற தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை கர்த்தர் உங்களுக்கு அலங்காரமாக தருகிறார். ஹல்லேலூயா. இந்த அலங்காரத்தால் தான் நம்ம சூட்டப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்புறமான அலங்காரத்தை செய்து கொண்ட எத்தனையோ பெண்கள் ஆபத்து வரும்போது பயந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆபத்துக்கு பயப்பட எதிர்கொள்கிற தைரியம் அவர்களுக்கு இல்லை. பிரியமான தேவ பிள்ளையே, நீ நன்மை செய்வீர்கள் என்றால், இந்த அலங்காரத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு விலையேற பெற்ற தைரியத்தை கொடுக்கிறார். அது மனிதன் கொடுக்கிற தைரியம் இல்லை, என் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் கொடுக்கிற தைரியம். இதை ஒருவனும் என்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. அல்லேலூயா. என் கணவன் கொடுக்க முடியாதுங்க, என் பிள்ளைகள் கொடுக்க முடியாது, நான் நம்பிய உறவுகள் கொடுக்க முடியாது. தனிமையின் பாதையை நான் செல்லும் பொழுது நான் போகிற சூழ்நிலைக்கு ஏற்ற தைரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுக்க முடியும். அவர் அளிக்கிற தைரியத்தினால் மலைகளை தாண்டுவேன், பள்ளங்களை மிதிப்பேன். ஹல்லேலூயா. மலைகளை தவிடுபடி அவருடைய கிருபையை கர்த்தர் தருவார். எனக்கு என்று நியமித்த ஓட்டத்தை நான் சரியாய் ஓடி முடிக்க இந்த தைரியம் என்னை வழிநடத்தி செல்லும். எவ்வளவு பெரிய அலங்காரம் அது, எவ்வளவு பெரிய அலங்காரம். ஆனா கர்த்தர் யாருக்கும் அதை கொடுக்கறது இல்ல. நன்மை செய்கிற தாயாய் இருந்தால் கர்த்தரை உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் எதை நம்பி இல்லாம இருக்கிறாங்க. பணத்தை நம்பி ஒரு தைரியம் வருது, தைரியம் வரும். பணம் இருந்தா ஒரு தைரியம். நம்மளை சுற்றி உறவுகள் சூழல் இருந்தாங்கன்னா, என் கணவர் இருக்காருயா, என் பிள்ளைகள் இருக்கு, என்ன ஆனாலும் அவங்க என்ன பாத்துக்குவாங்க. திறமை, எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு, இதை வச்சு நான் எதையும் சாதிச்சிருவேன். என்கிட்ட பொருள் ஏராளம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, இந்த அழகை வைத்து நான் என்ன பண்ணுவேன்? வாழ்ந்துருவையா. ஆனா பிரியமான தேவ ஜனமே, இந்த நம்பிக்கை இதனால வர தைரியம் எல்லாம் பணம் போகும்போது உங்களை விட்டு போய்விடும், உறவுகள் உங்களை விட்டு எடுபடும் காலம் வரும்போது தைரியம் போயிடும், அழகு உருவடையும் போது தைரியம் போயிடும். திறமைகளை நம்பி மாண்ட ஏராளம் பேர், நம்பி வாழ்ந்த மக்கள் மாண்டவர்கள் ஏராளம் பேர். ஆனால் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கும் என்றால் ஆண்டவர் எப்படிப்பட்ட தைரியத்தால் நிரப்பப்படும் நிறங்கள் தெரியுமா? பணத்தை நம்பி வருகிற தைரியம் அல்ல, உறவுகளை நம்பி வருகிற தைரியம் அல்ல, என் சொந்த பந்தங்களை நம்பி, என் அழகை நம்பி, என் திறமையை நம்பி வருகிற தைரியத்தால் நான் நிரப்பப்பட கர்த்தர் விரும்பவில்லை. நன்மை செய்கிறதுனால ஒரு தைரியம் வரும்ல, அது அங்கிருந்து வர தைரியம், விண்ணகத்திலிருந்து வருகிற தைரியத்தால் நான் நிரப்பப்பட என் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த அலங்காரத்தை செய்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நன்மை நன்மைனா என்ன நன்மை சொல்லணும்ல? எந்த நன்மை செய்தால் நான் ஆபத்திற்கு பயப்படாமல் தைரியமா இருக்கலாம். எத்தனை பேர் தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை கேட்க 10 நிமிடத்துல நான் முடிக்க போறேன். எத்தனை பேர் நன்மை என்றால் என்ன, எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதை மட்டும் சொல்லி நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு வேத பாடத்துல நம்மளோடு கூட பேசினார். 12வது வசனத்தை வாசிங்க. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆமென். அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல, அவள் நன்மையே செய்கிறாள். அல்லேலூயா. அவள் தீமை அல்ல நன்மை செய்கிறான்னு சொல்லி பின்னாடி ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க. அவள் என்ன செய்கிறா? என்னென்ன நன்மை என்று பார்க்க போறோம். 13 என்ன செய்யறா? உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் சோம்பலின் அப்பத்தை என்ன பண்றது இல்ல, புசிக்கிறது இல்ல, அவளுடைய சுறுசுறுப்பு காணப்படுகிறது. அடுத்ததாக என்ன பண்றா? இருட்டோட 15வது வசனம், இருட்டோட எழுந்து வாசிக்க வருவங்க. அல்லேலூயா. தன் வீட்டாருக்கு என்ன செய்றா? புலம்பல. நான் தான் எப்படி செய்யணுமா? வீட்ல எல்லாரும் தூங்குறாங்க, நான் தான் இருந்து செய்யணுமா? ஏன் அவ செய்ய மாட்டாளா? ஏன் இவ செய்ய மாட்டாளா? தன் வீட்டாருக்கு படி இறக்குறா. முறுமுறுக்கலங்க, அவ வாயில முறுமுறுப்பின் சத்தம் இல்லை. தனக்கு தேவன் கொடுத்த பலத்தோடு பலவீனமா இருந்தாலும் தன்னை பலத்தால் அவள் இடை கட்டி கொள்கிறார். கர்த்தர் தன்னை நம்பி கொடுத்த குடும்பத்திற்கு உத்தரவாதமாய் இருந்து தன்னுடைய பொறுப்புகளை அவர் சரியாய் செய்கிறார். இன்னும் பார்க்காத
நேற்று ஒரு கோட் படிச்சேன். கண்டதையும் பார்த்ததையும் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் தனக்குள்ளே தானே திருடிக் கொள்கிறான். தன் கணவனுடைய வருமானம் எவ்வளவு, அதுக்கு உட்பட்டு தன் செலவுகளை குறைத்து தன் வீட்டுக்காக நன்மையான காரியங்களை செய்கிறதுதான் நன்மையான மனைவிக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில ஒரு வயலை வாங்குகிறாள், அவள் கைகள் சம்பாத்தியத்தை ஈட்டுகிறது. அடுத்ததா வாசிக்கிறோம். தன்னை பலத்தால் இடை கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாது. ஆமென், ஹல்லேலூயா. தன் பலவீனன் என்று சொல்லல, தன்னை பலத்தால் என்ன பண்ணுகிறான்? இடை கட்டிக் கொள்கிறான். பொழுதுனைக்கு அவன் பலவீனத்தை சொல்லியே அவன் மேன்மை பாராட்டல. தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் தன்னை பலத்தால் இடை கட்டிக் கொண்டு தன் குடும்பத்துக்கும் தன் கணவனுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன்னை சுற்றியுள்ள தன் உறவுகளுக்கும் வேண்டியதெல்லாம் என்ன பண்றா? செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 20வது வசனத்தை நம்ம வாசிக்க, சிறுமையானவர்களுக்கு ஏழைகளுக்கு இறங்குகிறாள். ஏழைகளுக்கு இறங்குகிறாள். யாராவது ஒருத்தவங்க முடியாம போனாங்கன்னா அவங்களை பார்த்து முகம் திருப்பிக்கிட்டு போல அவங்களுக்கு தன்னால் என்றதை அவள் என்ன பண்றா? செய்கிறாள். நான் சீக்கிரமாய் போகிறேன். அடுத்ததாக 21. தன் வீட்டார் அனைவரோடு இருக்கிறதால் தன் வீட்டாரின் இறுதி ஒரு நல்ல நம்பிக்கை ஆண்டவர் மேலும் தன் மேலும் அவன் என்ன பண்றான்? இது வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நன்மையாக செஞ்சிருக்கேன். என் கணவருக்கு என் பிள்ளைகளுக்கு அவங்க நிச்சயமா எப்படிதான் இருப்பாங்க? நல்லாதான் இருப்பாங்க. ஒரு எந்த சூழ்நிலையிலும் நெகட்டிவான திங்கிங் அவன் என்ன பண்ணல? ஐயோ அப்படி நடந்துருமோ, ஐயோ இப்படி நடந்துருமோ, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிருமோ, சுற்றி 1000 தன்னை சுற்றி நெகட்டிவா நடந்தாலும் எதிர்மறையாய் நடந்தாலும் இவள் உள்ளம் தன்னை குறித்தும் தன் வரும் காரியங்களை குறித்து கர்த்தருக்குள் மகிழ்கிறது. அல்லேலூயா. ஒருபோதும் அவள் நெகட்டிவான காரியங்களை எதிர்மறையான காரியங்களை சிந்திக்காமல், நான் சேவிக்கிற தேவன் என்னை நடத்தினவர் என்னையும் நடத்துவார், என் பிள்ளைகளையும் நடத்துவார், அவன் என் காலத்துக்கு பின்பு என் தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிப்பார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் அவளை நடத்தி கொண்டு போகிறது. இதுதாங்க நன்மை. அல்லேலூயா. அடுத்ததாக 25. அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் ஆமென். அவள் உடை எப்படி இருக்கா? பலமாய், அது அலங்காரமாய் இருக்கிறது. நல்ல அப்படியே நல்ல டெக்கரேஷன் சொல்லல, இங்க கண்ணியமான உடை உடுத்துகிறாள். தன்னை பார்க்கும் பொழுதே அனைவரும் கையெடுத்து வணங்கத்தக்க அளவுல அவள் உடை மற்றவர்கள் பார்த்து முகம் சுளிக்கிற அளவுல அல்ல, கண்ணியமான நேர்த்தியான ஆடைகளை உடுத்துகிறாள். நாம் வாழ்கிற உலகம் மாடர்ன் என்ற ஃபேஷன்ல, மாடர்ன் என்ற போர்வையில பலதையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு அநாகரிகம், ஒரு பயங்கரமான காலகட்டத்துக்குள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தாய், அவள் உடை பலமும் அது அலங்காரமாய் இருக்கிறது, அது கண்ணியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கிறோம் 26. தன் மாலை ஞானம் விளங்கச் சென்றாள். அத்தனித்த மூலமும் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. தன் வாய் எப்படி திறக்கிறா? சண்டை சச்சரவு இல்ல. என் மனைவியை ஒரு பக்கம் நான் விட்டுட்டு போனா கணவன்மார்கள் வெளியில புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஐயோ எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போறக்குள்ள என்ன நடக்குமோ, என்ன கூட்டு கிளம்பி செஞ்சு வச்சிருக்காளோ தெரியலையே என் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? கணவன்மார்கள் புலம்ப கூடாது. ஒரு சொந்தக்காரங்க 4 பேர் பத்தியில உங்களை உட்கார வச்சுட்டு போனாங்கன்னா அவர் வரக்குள்ள அதை இல்லாமாக்கி அதை உடனடியா இடத்தை விட்டு காலி பண்ற மாதிரி. அல்லேலூயா. ஞானம் விளங்க என் வாய். எங்க எப்போ எதை எப்படி பேசணுமோ அங்க அப்படி அவ்வளவுதான் பேசணும். ஞானம் விளங்க என் வாயை திறக்கணும். கட்டத்தை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. அந்த நிச்சயம் ஞானத்தை கொடுப்பா. தயை உள்ள போதகம் அவள் நாவின் கீழ் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க நன்மை. அடுத்தவ என்ன பண்றா? அவள் சோதனை நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறா. அவன் மத்த வீட்டுக்காரி எப்படி நடக்கிறதுன்னு நிறைய பெண்களுக்கு அந்த பிரச்சனை உண்டு. என் வீட்டுல என்ன நடக்கட்டும், அது நடக்கும். பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது? பக்கத்து வீட்டு அக்கா தீபாவளிக்கும் கிறிஸ்துமஸ்க்கும் என்ன சேலை வாங்கியிருக்காங்க, என்ன பொருள் இருக்குது, தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குதுன்னு கண்ணோக்கமா எனக்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். பக்கத்து வீட்டை பார்த்து பார்த்தே தான் குடும்பத்தை ஓட்டக்கிட்ட பெண்கள் ஏறாலும். அல்லேலூயா. ஆனா பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் இந்த காலை வேளை நம்ம மத்தியில சொல்றாரு, அல்லேலூயா, உன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று நீ கண்ணோக்கமாய் இருக்கவே. உன் வீட்டுக்கு தான் நான் உன்னை உத்தரவாதியா கொடுத்திருக்கேன். பக்கத்து வீட்டுக்கு அந்த அக்கா பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா. நேரங்கள் கிடைக்கும் போது பக்கத்து வீட்டு அக்காமார்கள்ட்ட போய் பேசுற பழக்கத்தை நம்ம பெண்கள் என்ன செய்யணும்?
விட வேண்டும். அல்லது வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறீங்களா? நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, எதுக்கு இங்க வருதுன்னு தெரியாது, சம்பந்தப்பட்ட ஆள் உள்ள இருக்கீங்களானோ தெரியல. அல்லேலூயா, தான் தெரியும். ஆவியானவர் எல்லாவற்றும், ஆவியானவருக்கு எதையும் மறைக்க முடியும். வீட்டு வேலையை முடிக்கிறீங்களா? கதவை பூட்டி, அரை கதவை பூட்டி உங்கள் குடும்பத்து நலனுக்காக செபிக்கிற ஒரு தாயாக நீங்க இருக்கும் போது, அடுத்த வசனம் சொல்லுது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை வாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும், எல்லா பெண்களும் வாசிக்கும்படி கேட்கிறேன், அவள் புருஷனும் அவளை பார்த்து, சத்தமா சத்தமா, அவளை புகழ்கிறார். எல்லா பெண்களும் என்ன சொல்றாங்க? அநேக பெண்கள் குணசாலியா இருந்திருக்காங்கம்மா, நீயோ, உங்க பேரை போட்டுப்பாங்க, சோபியாவாகிய நீயோ, ரூத் ஆகிய நீயோ, நகோமி ஆகிய நீயோ எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை பார்த்து பாக்கியவது என்று சொல்லும்படி புகழும்படியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படிப்பட்ட இந்த சொல்லப்பட்ட இத்தனை குணாதிசயங்களாலும் நீங்க நிரப்புனீங்கன்னா, நீங்க எதால நிரப்பி இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நன்மையால நிரப்பி இருக்கீங்க. இந்த நன்மையால நிரப்ப 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 எந்த ஆபத்துக்கும் பயப்படாது இருக்கிற, மழையே இடிச்சு விழுந்தாலும் அந்த சூழ்நிலை கர்த்தரை காப்பாற்றுவார் என்ற தைரியம் புறம்பான அலங்கரிப்பு செய்கிற பெண்களுக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை. உள்ளான அலங்கரிப்பை நன்மை செய்து அலங்கரித்துக் கொள்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் தைரியத்தால் நிரப்பு பண்ண ஆசைப்படுறீங்க? சும்மா அந்த தைரியம் வந்துடாதுமா. இவ்வளவு குணாதிசயங்கள் இருக்கு, சும்மா தைரியமா இருக்க முடியாது. இந்த குணாதிசயங்களை இது ஒரு நாள்ல வராது. இதை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும், இதை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரின் கிருபையினால், பரிசுத்தாவியுடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, தனக்கென்று தேவன் நியமித்த குடும்பத்துல, தனக்கென்று தேவன் வைத்த வாழ்க்கையிலே ஒரு தாயாய், ஒரு மனைவியாய், ஒரு மருமகளாய், ஒரு மருமகனாய், ஒரு மாமியாராய், அல்லேலூயா, ஒரு நாத்தனா, ஒரு கொடுக்க, என்னென்ன ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவர்களை வச்சிருக்கிற ஒரு அண்ணியாய் கர்த்தர் எனக்கென்று நியமித்த எல்லா பொறுப்புகளையும் நான் சரிவர செய்யும் போது ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருக்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு தருவார். என்னை பத்தி பேசுறாங்களா? பேசி போட்டு அதற்கான பலனை கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பார். அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கணும்னு நிறைய நேரம் நம்ம எடுத்துக்கிறோம்ல, அதனாலதான் ஆபத்துக்கு பயப்படுறோம். சடுதியாய் வருகிற திகில், பயம் நம்மள கலங்கடிச்சதுல நிறைய நேரம். கர்த்தர் ரகசியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறார். நீதிமானோ சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவர். நீதிமானோ சிங்கத்தை போல் தைரியம். கர்த்தர் உங்களை சிங்கம் போல் தைரியமாக இருக்க அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எழுப்பிலிருந்து உருவானவர்கள். நாம் எழுப்பிலிருந்து உருவான நம்ம என்ன செய்யற அநேக நேரங்கள்ல துவண்டு போயிட காரணம், இந்த குணாதிசயங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவது ஈஸியா, நம்மளுக்கு லகுவா வர காரியங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். யார் புத்தி சட்டை படிக்கிறது இல்ல. சாந்தமா சாந்தமாவது, அதாவது என்ன பேசினா நான் எப்படி, கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுக்கவே மாட்டார். ஆபத்து வரும்போது நீங்கள் பயப்படுவீர்கள். தைரியமும் நம்பிக்கையும் இல்லாமல் போய்விடும். கர்த்தர் அதுக்காக நம்ம அழைக்கலையே. இப்ப உலகத்தானுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களும் பயப்படுறாங்க, நானும் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத அதே தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றாருங்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை தங்களை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்னை முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தை உங்களோட பேசியிருந்தா மட்டும் அல்லது எனக்கு எழுப்பி நிற்கும்படி கேட்ட என கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நான் இப்ப பூரணப்பட்டவள் அல்ல, நான் பூரணப்பட்டவள் அல்ல. இந்த வசனத்தை கேட்கும் போது அநேக குறைகளின் இடத்தில் இருக்கிறது உண்மைதான். இதுல ஒரு அலங்காரம் கூட எனக்கு இருக்கா அப்படின்னு நான் சிந்திச்சு பார்க்க என்கிட்ட இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு அலங்காரம் எனக்கு இருக்கு சகோதரி, ஆனா 2 அலங்காரம் இல்ல. எத்தனை அலங்காரம் உங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் இந்த காலை வேளையை கொடுத்து அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பலவீனன் என்று யாரையும் கண்டுகிறது இல்லை. அவர் நெறிந்து போன நாடனை முறிக்காதவர், மங்கி எரிகிற
நான் போதனை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இனி நான் போதனை செய்ய மாட்டேன். நீங்க எனக்கென்று கொடுத்த என்னுடைய சொந்த புருஷனுக்கு உமக்கு கீழ்ப்படிகிறது போல நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. பயம் கலந்த மரியாதையோடு யாரும் பார்த்து என்னை குறை சொல்ல முடியாத ஒரு என் வாழ்நாள் முழுவதும் நான் அந்த காரியத்தை செய்வேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என் கணவரை, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் இருந்தும் இன்னும் சரியாய் மண்டை வராத என் கணவரை, நான் எதிர்பார்க்கிற லெவல்ல வராத என் பிள்ளைகளை, ஒரு தாயார் நீர் விரும்புகிற அலங்காரத்தை, இந்த முதல் அலங்காரத்தை செய்து கொண்டு நான் ஆதாயப்படுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கண்ணீரோடு கேட்பீங்களா? கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே. அதற்காக தான் அந்த வார்த்தை கொடுத்து என்னை அனுப்பியிருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவரே, அப்பா சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியை எனக்கு கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே, நான் சாந்தத்தோடு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை விதையை போல நான் ஜீவனோடு இருக்க ஆண்டவர், அதே சமயத்தில் சுயம் உடைக்கப்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நான் எதுவும் பேச மாட்டேன் ஆண்டவரே. நீர் பார்த்துக் கொள்வீர், எனக்காய் நீர் யுத்தம் செய்வீர் என்று நான் அமைதியா இருக்க போறேன் ஆண்டவரே. மூன்றாவதாக, நன்மை செய்து நான் ஒரு ஆபத்துக்கு நீ பயப்படாம எல்லாத்துக்கும் பயப்படுறவங்களா இருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த பயத்தை எனக்கு எடுத்து போடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ மகிழும்படி, உன் கணவரை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நீ தினந்தோறும் சந்தோஷப்படும்படி கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுகிறார். நன்மை செய்வேன் ஆண்டவரே. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல எனக்கென்று கொடுத்த அத்தனை பொறுப்புகளையும் நான் சரியாய் செய்து நன்மையால் நான் முடிசூடி ஒரே ஆபத்துக்கும் பயப்படாமல் நீ எனக்கு தந்த குடும்பம், நீ எனக்கு தந்த பிள்ளைகளை குறித்து நான் நம்பிக்கையாய் இருக்க போகிறேன் ஆண்டவரே. என் காலத்திலும் அதை பார்ப்பேன். என் காலம் தாண்டின பிறகும் என் கர்த்தரால் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று நம்பிக்கையோடு மகிமைக்குள் பிரவேசிப்பேன் ஆண்டவரே. ரிக்கமலரமோ ஷபலகலகரகரபரபரபரபா. ரிக்கமலரகரமக்கரகரகரமோ ஷபலகலகரகரபரபா. என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை மாற்றும், என்னை உருவாக்கும் ஆண்டவரே. புறம்பான அலங்கரிப்பு எனக்கு அலங்காரமாயிராமல் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாய் இருக்கிற ஆண்டவரே, இந்த அலங்கரிப்பினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. என் ஆவியாத்தும சரீரத்தை அன்பரின் கரங்களில் படைக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்மிடத்தில் காத்துக் கொண்டதை, உம்மிடத்தில் நான் ஒப்புவித்ததை நீர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவர் என்று நிச்சயத்தோடு நான் வீடு செல்கிறேன் அப்பா. என் கிருபை கூட இருக்கட்டும். அனைவருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னையுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.